1.1ல 10th sum. A into A has 16 elements. A into A has 16 elements. இது எப்படி எழுதலாம்? 4 into 4 equal to 16 elements. அப்போ ஏங்கிற செட்டில் எத்தனை நம்பர் இருக்குது? 4 நம்பர் இருக்குது. 4 நம்பர் எப்படி எழுதலாம்? இதுலேருந்தே பொறிக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க இந்த செட்டில் இந்த 4 எலமெண்ட் இந்த எலமெண்ட்டும் இருக்குதுங்கிறாங்க. இந்த எலமெண்ட் வச்சு நான் எடுத்துக்கிறேன். -1 0 1 2. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, இந்த செட்டு எதை சொல்கிறாங்க? எஸ்ங்கிற செட்டு எது சொல்கிறாங்க? அந்த செட்டு எப்படி இருக்கணும்? ஏ கம்மா பிங்கிற தெரியும் இல்லையா, அந்த ப்ராடக்ட் பண்ணுவோம்ல நம்ம செட்டில், அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் அது எப்படி இருக்கணும்? எதில் இருக்கணும்? ஏ இன்ட்டு ஏ, இந்த 16 எலமெண்ட்டில் இருக்கணும். அப்புறம் அதுவும் இல்லாமல் அது ஏவை விட பி பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். அதை இந்த மாதிரி எழுதணும். ஏ இன்ட்டு ஏங்கிறதுனாது -1, 0, 1, 2 இன்ட்டு ஏ எழுதுனா என்னது? இன்ட்டு ஏ -1, 0, 1, 2. இது ரெண்டையும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டை பண்ணால் -1, -1, -1, 0, -1, 1, -1, 2. அப்புறம் அடுத்த நம்பரு 0, -1, 0, 0, 0, 1, 0, 2. அடுத்த நம்பர் என்னது? 1, -1, 1, 0, 1, 1, 1, 2. அடுத்த நம்பர் 2, 2, -1, 2, 0, 2, 1, 2, 2. இவங்க என்ன கேட்குறாங்க? அந்த செட்டு ஏவை விட பி பெருசாகணும். இது சின்னதாகவும் இது அடுத்த நம்பர் பெரிய நம்பராகவும் இருக்கணும். பாருங்கள், இது எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ எஸ்ங்கிற செட்டு எப்படி இருக்குது? -1, 0. இதை விட இது பெருசு இல்லையா? -1, 1. இதை விட இது பெருசு இல்லையா? -1, 2. இதை விட இது பெருசு இல்லையா? 0, 1, 0, 2. இது 1, 2. இதெல்லாம் பெரிய நம்பர் இல்லையா? 2 வராது. அவ்வளோதான் நம்பர். இதான் செட்டு. இந்த செட்டை அது தான் இவ்வளோ பாடுபட்டேன். தேங்க்யூ.